வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு 20வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரசு கொண்டு வந்துள்ள முக்கியமான திட்டத்தில் ஒன்று தான் பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளிடையே மிகவும் வரவேற்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைரெக்டாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஒரு வருடத்திற்கு 6000 ரூபா கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வீதம் வைத்து 3 தவணையாட்டு 6000 ரூபா கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளின் வங்கி கணக்கில் 19 தவணை செலுத்தப்பட்டுள்ளது. 19வது தவணை பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி 2025 தான் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. 20வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு அதற்கான எதிர்பார்ப்பு இருக்குது. 20வது தவணை தொகை இந்த மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இறுதியில் அல்லது ஜூலை மாத தொடக்கத்தில் வர்றதாட்டு ஒரு தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் இதுவரைக்கும் 19 தவணை தொகை நீங்கள் வாங்கியிருந்தாலும் சரி, வாங்காமல் இருந்தாலும் சரி, நீங்கள் 19 தவணை தொகையும் வாங்கிட்டு இருக்கும்போது 20வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் ஒரு 3 அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிஎம் கிசான் சைட்லேருந்து ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பாட்டு உங்களுடைய இகேஒய்சி நீங்கள் கண்டிப்பாட்டு அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குடன் உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்ட் பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்டோடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 20வது தவணை தொகை கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே போய் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு அருகாமை இருக்கிற சேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலவங்க சொல்லுவாங்க, நான் இதுவரைக்கும் இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் அப்ளை பண்ணல, நியூ ஆட்டு எப்படி அப்ளை பண்ணலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சேவை மையத்தில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். சேவை மையத்தில் பண்ணலன்னு சொன்னால் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான ஆஃபீஸ் இருக்கும். வேளாண்மை துறைன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த 3 அப்டேட்டும் உடனடியாட்டு பண்ணுங்கள். யாரெல்லாம் பண்ணலையோ கண்டிப்பாட்டு பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்து 19 தவணை தொகையும் நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் 20வது தவணை தொகை இந்த 3 அப்டேட்டும் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உடனடியாட்டு நீங்கள் இதை செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு சேவை மையத்தில் போய்ட்டு உங்களுடைய லேண்டோடைய பட்டா இதெல்லாமே எடுத்து அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய இகேசி அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டை உங்களுடைய வங்கி கணக்கை இணைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.